சத்தியமா சொல்றேன், இவங்க கண்ணீரை சாட்சியா வச்சு சொல்றேன். இந்த அம்மாவோட பாவமும் இந்த கண்ணீரும் உங்களை சும்மாவே விடாது. போதும். யார் பாவமும் எனக்கு தேவையில்லை. உத்தரா, இங்க வாடா கண்ணு, வா கண்ணு. இத பாருடா, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது, புரியுதா? இந்த குடும்பத்தோட எல்லா பொறுப்பையும் நீதான் பாத்துக்கிற. மகாராணி மாதிரி இருக்க போற. போதுமா? ஆனா உன் பொண்ண உன் கூட அனுப்பி வைக்க மாட்டேன். போ. இந்த மாதிரி எத்தனை சாவி கொத்த கொடுத்தாலும் ஒரு அம்மா பொண்ண பிரிச்ச பாவம் உன்னை சும்மா விடாதுடி. சும்மா விடாது. அவங்க சாவியை கொடுத்துட்டா இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவியா இல்ல மகாராணியா தான் ஆயிடுவியா? இது வரைக்கும் உனக்கு பாசம் தான் இல்லன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, உனக்கு அறிவே இல்ல. என்ன பேசுற நீ? நான் யாரும் தெரியுமா? தெரியும், இந்த வீட்டு வேலைக்காரி தானே. அதுவும் சம்பளம் வாங்காத வேலைக்காரி. கொத்து சாவிய கையில வச்சிட்டு இருக்க வேலைக்காரி. நீ சமையல்காரி. வாய மூடு. இத பாரு உத்ரா, சின்ன குழந்தை அடம் பிடிச்சா அடிச்சு திருத்தலாம். உன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சு முட்டாள்தனமா அடம் பிடிக்கிற பெண்ணுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், பைத்தியக்காரி. ஏய், ஏன் முன்னாடியே ஏன் மருமகளை பைத்தியக்காரின்னு சொல்றியா? வெளியே போ. என்ன எப்ப பாரு வெளில போ வெளில போன்னு திமிரு பிடிச்சு பேசுறீங்க? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இந்த பக்கம் வீசுற காத்து எங்க பக்கம் வீசுச்சுன்னா நிக்க இடம் கூட இல்லாம காணாம போயிடுவீங்க. அப்ப இந்த பைத்தியம் உங்களை பார்த்து வெளியில போன்னு சொல்லல, சொல்லுவா. அந்த நாள் வரும், அதையும் நான் பார்த்துடுறேன். தங்கா, தங்கா. அண்ணாச்சி வந்துட்டீங்களா? அண்ணாச்சி உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். ஆமா, நான் வாயை திறந்த உடனே மூட சொல்லிடுங்க. எனக்கு என்ன, எப்படியாவது போங்க. தங்கா, தங்கா. மாமா, தங்க எங்கம்மா? என்ன மாமா, திருநெல்வேலியில மாசிலாமணி வீட்டுக்கு போயிட்டு வர, நீங்க இன்னும் போகலையா? அந்த படவார ஆஸ்கல் என்ன வீட்டுக்கு வர சொன்னதே மறந்துட்டு சென்னைக்கு புறப்பட்டு போயிட்டாமா. நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது போன் பண்ணி, சாரி மாமா, நான் அவசர வேலையா சென்னைக்கு போக வேண்டியது, போயிட்டேன்னு சொல்றாமா. சரின்னுட்டு நானும் திரும்பி வந்துட்டேன். ஆமா, தங்கங்கம்மா. மாமா, குடிக்க தண்ணி கொண்டு வரேன். வாழ இந்த பக்கம். அப்பா ஃபேக்டரிக்கு போகலையா? போயிட்டு இப்பதான் வந்தேன்ப்பா. சரி, அம்மா எங்க? அம்மா. மாமா மாமா, தண்ணி குடிங்க, முதல்ல தண்ணி குடிங்க. குடிங்க. என்னல திரு திருன்னு முடிக்கிறீங்க? திரும்பி வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. ஏன் மாமா? தென்காசி பெரியம்மா பொண்ணு பரிமளாவுக்கு இன்னைக்கு திரட்டி சீர் இல்ல, அதுக்கு தங்கத்தை கூட்டிட்டு போலாம் தான் வந்த. போ, ரெடியா சொல்லு சீக்கிரம். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் ரெடியா சொல்லு சீக்கிரம். அது வந்துப்பா. அப்பா அது என்ன? எட்டு இராதோ வந்து. என்னடா தம்பி? என்னம்மா தங்கங்க? அது டம்ளர் வச்சிட்டு வந்துடுறேன். டம்ளர் இல்ல, சொம்பு. என்ன உலக? போ தங்கம். தங்கம், தங்கம். ஏமா உன் அத்தைங்கம்மா? அது அது வந்து மாமா. என்ன அது வந்து இது வந்து? உன் அத்தைங்க? மாமா, சக்தி, அத உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வந்துட்டா. சக்தி ஊர்ல இருந்து வந்துட்டாளா? வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. சக்தி எங்க? சக்தி, சக்தி. ஏய், என்ன ஆளுக்கான திருதுன்னு முடிக்கிறீங்க? தங்கமும் சக்தியும் எங்க? ஏய், என்னம்மா பிரம புடிச்ச மாதிரி நிக்கிறீங்க? நான் சொல்றது காரணம் உள்ளதா இல்லையா? மாமா, கோமலவெளி சித்தி எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு சொல்லியும் அத்தை மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அந்த சக்தி தான். வாய மூடு. நீங்க சும்மா இருங்க மாமா. அந்த சக்திய தான் பொண்ணுன்னு சொன்னாலும் சொன்னாரு,
சக்தியோட அட்டகாசம் தாங்க பாரு, இந்த மாதிரி வளவளான பேசாத. சக்தியும் தங்கமும் எங்க? அண்ணாச்சி நான் சொல்றேன். சித்தி, நான் சொன்னா ஏதாச்சும் உளறிக்கிட்டே இருப்பேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னதா சரியா இருக்கும். அண்ணாச்சி எப்ப பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கத்தான் செய்யும். ஆனா நான் உங்க வீட்டு சோத்த திங்கிறவ, விசுவாசமா இருக்கணும், உங்களுக்கு வாலாட்டிட்டே இருக்கணும் இல்லையா? அதனால நான் என் கடமையை செஞ்சிடறேன். இத பாருங்க அண்ணாச்சி, சக்தி நேரா வந்தா அவ கையில இருந்த பைய 8 எழுத்து பெருமாள் கிட்ட குடுத்துட்டு நேரா ரூமுக்கு வந்தா. அண்ணி அப்பதான் பாவம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. பக்கத்துல நின்னுட்டு இருந்த என்ன தள்ளி விட்டுட்டு, உத்ரா நாகவள்ளி வீட்டுல இருக்கா, அத பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு அப்படியே சாமி வந்த மாதிரி அண்ணி அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிட்டா. வீட்டு பேய உள்ளூர் பிசாசு கெடுத்த கதையா அந்த சக்தி எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கா. அண்ணி அந்த நாகவள்ளி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம வம்ச மானத்தையே கெடுக்க போறா. அண்ணி என்னன்னாச்சி பிச்சைக்காரியா? வந்து அண்ணாச்சி பொண்டாட்டி இல்ல, எப்பேற்பட்ட வம்சம். அவங்கள நாகவள்ளி வீட்டு கூட்டிட்டு போய் மடி பிச்சை ஏந்த வைக்க போறா அண்ணாச்சி. ஐயோ ஐயோ ஐயோ, நாளைக்கு ஊர்ல நீங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அழாதீங்கம்மா. அங்க நடந்தது எதையும் யார்கிட்டயும் சொல்லாதீங்கம்மா. எதை சக்தி சொல்ல வேண்டாம்னு சொல்ற? என் பொண்ணு வேலைக்காரி மாதிரி இருக்கிறதுயா? அந்த நாகவள்ளி என்ன வெளியே போன்னு சொன்னாலே அதையா? இல்ல நாகவள்ளி கொத்து சாவியை கொடுத்ததும் உத்தரா இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொன்னாலே அதையா? எதை சொல்ல வேணாம்னு சொல்ற? இங்க பாருங்க, நீங்க அழுதா அங்க நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இப்ப நீங்க போய் சண்டை போட்டதுனாலதான் வேற வழி இல்லாம நாகவள்ளி கொத்து சாவியை உத்ரா கிட்ட கொடுத்தா. இனிமே ஓரளவுக்கு உத்ராவை கொடுமைப்படுத்துறது குறையும். அந்த சந்தோஷத்தோட கண்ணை தொடச்சிட்டு உள்ள வாங்க. வாங்க. ஐயோ சக்தி, கார் நிக்குது. அண்ணாச்சி வந்துட்டார் போல இருக்கே. அவர் என்கிட்ட திருநெல்வேலி போறதால சொன்னாரு. அதுக்குள்ள எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு ஏன் வந்தாருன்னு சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நாம நாகவள்ளி வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், பெரிய பூகம்பமே வெடிக்கும். என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஐயோ, அப்புறம் அவர் முகத்துல என்னால முழிக்கவே முடியாது. ஐயோ, இப்பவே என் கை காலெல்லாம் படபடபட நடுங்குது. அண்ணாச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு எதிர்பார்த்து தானே நான் உங்களை கூட்டிட்டு போனேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாம வாங்க. இல்ல சக்தி, அவரோட குணம் உனக்கு முழுசா தெரியாது. அவருக்கு தெரிஞ்சா எப்படி சமாளிக்கணுங்கிறது தெரியலன்னா எப்படி பேசுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். நான் இருக்கேன், நீங்க தைரியமா வாங்க. வாங்க. அவர் கோபமா நடக்கிறதையும் மத்தவங்க எல்லாம் பயந்து போய் நிக்கிறதையும் பார்த்தா அவருக்கு நம்ம நாகவள்ளி வீட்டுக்கு போனது தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது சக்தி? நான் தான் சொன்னேன் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாம வாங்க. வாங்க. நில்லுங்க, உள்ள வராதீங்க. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? என்ன காரியம் பண்ணிட்டு வரீங்க? சக்தி, நீ ஊர்ல இருந்து வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்ட, ஆனா அடுத்த நிமிஷமே அது நீ அநியாயமா சாகடிச்சிட்டியே. நீ நாகவள்ளி வீட்டுக்கு போனதே என்னால பொறுத்துக்க முடியாது. இதுல தங்கம்மாவை வேற கூட்டிட்டு போயிருக்க.
என் குடும்பத்துக்கும் அந்த நாகவள்ளி குடும்பத்துக்கும் 35 வருஷ பகை. அத உன்னாலேயோ இல்ல அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காளே உத்ரா, அவளாலையும் தீர்க்கவே முடியாது. பாக்குறப்ப முறைக்கிறதும் மோதிக்கிறப்ப வெட்டிக்கிறதும் எங்களுக்குள்ள ஊறி போன விஷயம். இதெல்லாம் அந்த கடவுளே வந்தாலும் மாத்த முடியாது. ஏன்னா நாங்க இழந்த இழப்பு அப்படி. சக்தி அண்ணாச்சி, இதெல்லாம் தானே என்னாச்சு நீங்க என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? இப்ப நான் சொல்லணும்னு நினைச்சது கொஞ்சம் சொல்லட்டுமா அண்ணாச்சி? அப்போ நான் பேச வந்ததெல்லாம் நான் பேசுற மாதிரி அதே பாணியில நீ பேசினா என் கோபம் தணிஞ்சிருன்னு நினைச்சியா? நீ என்ன பண்ணாலும் எப்படி பேசினாலும் நீங்க 2 பேரும் அவ வீட்டுக்கு போனது தப்பு. உங்க நிலைமையில இருந்து பார்த்தா அது தப்பாதான் தெரியும் அண்ணாச்சி. ஆனா என்ன ஆனா? என் வீட்டு கூரை மேல உட்கார்ந்துருக்க காக்கா நிலைமையில இருந்து பார்த்தாலும் தப்பு தான். அப்படி பார்த்தா நீங்க உங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிருக்கவே விட்டுறக்கூடாது அண்ணாச்சி. நான் என்ன அவளை அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன்? நீங்களும் அனுப்பி வைக்கலனாலும் உத்தரா அங்க போயிட்டாலே அண்ணாச்சி. போனவங்க நல்லபடியா வாழ்ந்திருந்தாலும் கூட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு விட்டுடலாம். இந்த பரசக்தி, அன்னைக்கு கோயிலுக்கு பக்கத்துல அவளை பார்த்தப்போ என் மரியாதையை விட்டுட்டு உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணம் வந்திருக்கு, உனக்கு தேவையானதை வந்து வாங்கிக்கன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா? நடு ரோட்ல வச்சு என்ன அவமானப்படுத்தினான். அந்த கோபத்துலதான் அவன் என் பொண்ணே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டுக்கு வந்தோடனே நான் என்ன செஞ்சேன்? அவன்கிட்ட பேசல. அதுக்கு அவன் என்ன செஞ்சா? செத்தாலும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு நாவல் வீட்டுக்கு போயிட்டா. இது அவ தேடிக்கிட்ட வாழ்க்கை. இதுல வர்ற கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் அவதான் பொறுப்பு. இதுக்காக வேதனைப்படுறதோ கண்ணீர் வடிக்கிறதோ கண்ணீரை தொடச்சு விடுறதோ நம்ம வேலை இல்ல. அண்ணாச்சி, நீங்க பேச வேணா, வாதத்துக்கு நல்லா இருக்கலாம். அண்ணா, உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, உத்தர மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல? ஏய் நிறுத்து. பெத்த அப்பனையே கொலகாரன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நடையா நடக்க வச்ச மேல எந்த அப்பனுக்கு பாசம் வரும்? உண்மையிலேயே அண்ணாச்சி தப்பு பண்ணலன்னு அவருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது உத்தரா கொடுத்த பொய் கம்ப்ளைண்ட்காக யார் கவலைப்படணும்? இப்ப கூட உத்தரா அவங்க படுற கஷ்டங்கள்லாம் கேள்விப்பட்டுதான் நாங்க அவளை பார்க்கவே போனோம். அவ உங்களை தப்பா பேசின உடனே அவளை கண்டிச்சுதான் வந்திருக்கோம். அவளை திட்டி என்ன பிரயோஜனம்? அவ திருந்தி என்ன பிரயோஜனம்? அவளால என்னென்ன அவமானங்கள் பட முடியுமோ எல்லா அவமானமும் பட்டாச்சு. ஆமா, நீங்க அங்க போய் அவளை பார்த்துட்டு வந்ததுல நீங்க என்ன காரணம் சொன்னாலும் எப்படி சமாதானப்படுத்தினாலும் என் மனசு ஒத்துக்காது. பொதுவா மனுஷங்களுக்கு வன்மமும் வைராகியமும் இருக்கணும். ஆனா உறவுகள்னு வரும்போது தாய்ங்கிறவ தகப்பனோட ஒரு படி மேலதான். பொண்ணு எங்கேயோ வேலை பார்த்து பணம் அனுப்பிச்சு வச்சா போதும்னு எங்க அம்மா விட்டுடல. என்னோட கல்யாணத்தை பத்தி பேசதான் என்ன ஊருக்கே வர சொன்னாங்க. அதே தாய் பாசத்தோடையும் தவிப்போடையும் தான் அம்மா தம் பொண்ணை பார்க்க போனாங்க. அம்மா வாங்க. இந்த தாயோட பாசம் தப்புனா இந்த உலகத்துல இருக்கிற உறவுகளோட பாசங்கள் எத்தனையோ தப்புதான். இதுக்கு மேலேயும் இவங்களை நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா இவங்களை அங்க கூட்டிட்டு போனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, மன்னிக்க மாட்டீங்களா? நீங்க என்ன மன்னிக்கலனா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அண்ணாச்சி சொல்லுங்கம்மா. ஆமாங்க, உத்ரா மேல இருந்த பாசத்தினால நான் போயிட்டு வந்தேன், மன்னிச்சிருங்க. இவ்வளவு நேரம் சக்தியை பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? சரி சரி, போங்க போங்க போங்க. குடும்பம். அண்ணாச்சி ஒரே ஒரு நிமிஷம். எட்டெழுத்து அக்கா, என் பையன் கொண்டு வாயே. இதோ வந்துட்டேக்கா. அண்ணாச்சி
இந்தாங்க, அம்மா செஞ்சாங்க திரட்டி பால். இந்தாங்க, ஒரே ஒரு வாய் சாப்பிடுங்க. உங்க மனசு அமைதியாயி வேற ஒரு உலகத்துக்கே போயிடுவீங்க. சாப்பிடுங்க அண்ணாச்சி. திரட்டு பால்னா எனக்கு உயிர்னு உனக்கு எப்படிமா தெரியும்? அம்மா சொன்னாங்க. என்னது அம்மா சொன்னாங்களா? எங்க அம்மா அம்மா சொன்னாங்க அண்ணாச்சி. சொல்லுங்கம்மா, நீங்க தானே சொன்னீங்க. சக்தி, இங்க வா வா. ஏங்க, நம்ம வசந்தா செஞ்சு கொடுக்கிற திரட்டி பால் மாதிரியே இல்ல? வா வா. ஏன் என்னக்கா, எதுக்கு ரூம்குள்ள கூட்டிட்டு வரீங்க? நீ ஊர்ல இருந்து வந்ததும் முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ அத்தையை கூட்டிக்கிட்டு அந்த நாகவல்லி வீட்டுக்கு போயிட்ட. சரி, இப்ப சொல்லுங்க. அது கதவு மூட சொல்றேன். அவ்வளவு ரகசியமான விஷயமா? என்ன, ஜெயவேல் யாராவது லவ் பண்றானா? இது காதல் கல்யாணம் எல்லாத்துக்கும் அப்புறமா நடக்கிற விஷயம். நீ முதல்ல போய் கதவை மூடிட்டு வா போ. வா வா உட்கார். கதவை மூடிட்டேன், இப்ப சொல்லுங்க. அது சக்தி, எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு. எவ்வளவு நாள்? ஒரு 12 நாள் இருக்கும். 12 நாளா? அப்பனா கன்ஃபார்ம் தான். முதல்ல கையை கொடுங்க. சீக்கிரமே அமுல் பேபி மாதிரி ஒரு குழந்தையை பெத்து கொடுங்க. ஐயோ, எதுக்கு கத்துற? நான் தான் ரகசியம்னு சொன்னேன்ல. எப்படிக்கா இதை ரகசியமா வச்சுக்க முடியும்? முடியவே முடியாது. ஐயோ, அது எனக்கும் தெரியும். ஆனா என்ன ஆனான்னு நினைக்கிறீங்க? வீட்டுல யார்கிட்டயும் சொல்லுங்க. சொல்லல சக்தி. இது 10 வருஷ தவம், 10 வருஷம் ஏக்கம். கட்டில வாங்கும் போதே தொட்டிலையும் சேர்த்து வாங்கின என் வீட்டுக்காரருடைய நம்பிக்கை. ஒரு வருஷத்துல நான் ஒரு புள்ளைய பெத்து கொடுப்பேங்கிற கனவு, அதெல்லாம் இப்பதான் நிறைவேற போகுது. அப்ப உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல சக்தி, பிசினஸ் விஷயமா வெளியூர்ல இருக்காரு. வந்ததும் அவர்கிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறமா எல்லார்கிட்டயும் சொல்லலாம் தான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, முட்டை குஞ்சு பொறிச்சு அது பெரிய கோழியா மாறுற வரைக்கும் அவர் காத்திருந்து பிசினஸ் பண்ணிட்டு வருவாரு. அது வரைக்கும் நீங்க காத்துட்டு இருப்பீங்களா? ஹேய், ஆஹா, இந்த விஷயத்தை என்னால ரகசியமா வச்சுக்க முடியாதுக்கா. என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் அதை வெளில சொல்லேன்னா நாளைக்கு என்னதான் குற்றம் சொல்லுவாங்க. உத்தரா காதல் விஷயத்திலும் அப்படிதான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அது வேற இது வேற. பேசாம இருங்க, ரெண்டும் ஒண்ணுதான். ஏய், அப்புறம் ஏதாவது கோயில் பிரார்த்தனைன்னு இருந்தா அதெல்லாம் விடுபட்டு போயிடும்க்கா. அப்படியே இருந்தாலும் இத முதல்ல அவர்கிட்ட சொல்லாம மத்தவங்க கிட்ட எப்படி சக்தி? நீங்க என்கிட்ட சொன்னப்பவே உங்களோட வாதம் அடிபட்டு போச்சு. வந்து அத்தை மாமா எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. போ சக்தி, எனக்கு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லறதுக்கு வெக்கமா இருக்கு. அப்படியா? சரி, அப்ப நீங்க வந்து சும்மா வெக்கப்பட்டுட்டு இருங்க, நான் சொல்லிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. என்னங்க அப்படி அசந்து போய் உட்காந்துட்டீங்க? எவளை நினைக்க கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கனோ அவளையே நினைக்கிறது மாதிரி ஒவ்வொரு காரியமும் நடக்குது. நீங்க உத்ராவையும் வசந்தாவையும் முடிச்சு போட்டு தங்கம், அவங்க 2 பேர் பேரையும் சொல்லாத. என்ன அண்ணாச்சி, சாப்பிடாம அந்த தரட்டி பாலை பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க அண்ணாச்சி. சரி, நானே கொடுக்குறேன். என்னங்க, சாப்பிடுங்க அண்ணாச்சி. கையில கொடுமா அண்ணாச்சி. எல்லாரையும் கூப்பிடுங்க அண்ணாச்சி. எதுக்குமா? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன், கூப்பிடுங்க அண்ணாச்சி. ஏ பசங்களா, அப்பா எல்லாரும் வாங்கல.
எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க? நான் சொல்றேன். முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னண்ணா? என்னங்க? என்ன சக்தி, இதுக்கு தான் கூப்பிட்டியா? இல்ல, வேற ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல எடுத்துக்கங்க. என்ன இன்னொரு நாடகம் போட ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. சக்தி, என்ன விஷயம்னு சொல்லாம எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லுமா. சொல்லதானே போறேம்மா. தாத்தா வாங்க தாத்தா. இந்தாங்க. என்னமா ஸ்வீட் குடுக்கற? எதுக்குன்னு என்கிட்டயா சொல்லக்கூடாதா? எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிம்மா சரி. நீங்களே இருங்க 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 இருங்க, எனக்கு ஒண்ணும் வேணாம். என்ன விஷயம் சொல்லுங்க, அப்புறம் சாப்பிடுறேன். ஐயோ, உங்ககிட்ட தான் முக்கியமா சொல்லணும். ஒரு டாக்டரா உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கு. இந்தாங்க எடுத்துக்கங்க. அக்கா அக்கா அக்கா, எனக்கு டப்பாவோட கொடுக்கா. தேன்மொழி அக்கா கொடுத்துட்டு வரேன். சமைச்சவங்க கடைசியில சாப்பிடுற மாதிரி இந்த சந்தோஷத்துக்கு காரணமான உங்களுக்கு கடைசியில ஸ்வீட். இந்த அம்மா, நான் கொடுத்த திரட்டி பால் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுமா. ஆனா எதுக்கு இந்த இனிப்பை குடுக்கறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறியே. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா இந்த திரட்டி பாலோட இன்னும் இனிப்பா இருக்கும். சொல்லுமா. என்னக்கா சொல்லட்டுமா? இன்னும் 10 மாசத்துல இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. ஆமா, தேன்மொழி அக்கா கர்ப்பமா இருக்காங்க.